வணக்கம் அன்பர்களே! இப்போ நாம பார்க்க போறது முருங்கா பொரிச்ச கூட்டு. கடாயில உளுத்தம்பருப்பு 3 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் மொளகா ஒரு 3, 4 போட்டுக்கலாம் நீங்க. நாங்க காரம் கம்மியா சாப்பிட்றதுனால 1 போட்டிருக்கோம். இப்போ எண்ணெய் அது மேல விட்டு வறுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க குக்கர்ல வந்து துவரம்பருப்பு ஒரு 1/4 கப் எடுத்து முங்குற அளவுக்கு தண்ணிய ஊத்தி 5 விசில் வர வரைக்கும் வேகணும். அந்த பருப்பை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. நாங்க இதுல காட்டல. ஞாபகம் இருக்கட்டும். துவரம்பருப்பு 1/4 இது எடுத்துக்கணும். 1/4 கப் எடுத்துக்கிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கோங்க 5 விசில். இப்போ தேங்காய் போட்டிருக்காங்க. கருவேப்பிலை. தேங்காய் 2 பத்தை எடுத்துக்கலாம். ஸோ அந்த துவரம்பருப்பு வேக வச்சதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா வறுத்துட்டாங்க, மிக்சியில் போட்டிருக்காங்க. இப்போ குக்கரில் நறுக்கின முருங்காய் ஒரு 4, உருளைக்கிழங்கு நறுக்கினது ஒரு 2, கேரட் ஒரு 2 நறுக்கினது ரவுண்டாக, தக்காளி 1. என்னடா இது முருங்காய் பொரிச்ச கூட்டுன்னு சொல்லிட்டு இத்தனை காய் போடுறோன்னு நினைக்காதீங்க. உடம்புக்கு நல்லதுன்றதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு. இல்லை முருங்காய் மட்டுமே போட்டு கூட பண்ணலாம். நாங்கள் இன்னும் கொஞ்சம் காய்கறி போட்டிருக்கோம். மஞ்சப்பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்காங்க. தேவையான அளவு உப்பு. தண்ணி 1/4 கப் விட்டு குக்கரில் வைங்க. ஏன்னா நிறைய தண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப கூழாயிடும். 1/4 கப் போட்டு ஒரு விசிலில் எடுத்துடணும். இல்லாட்டி முருங்காலாம் உடஞ்சிடும். ஒரு விசிலில் வந்த உடனே பார்த்தீங்களா எடுத்தாச்சு. எல்லாம் வெந்துருச்சு. இப்போ வந்து நான் சொன்னேன்ல துவரம்பருப்பு 1/4 கப்பு தண்ணியை ஊற்றி குக்கரில் வைங்கன்னு வெந்துடுச்சு. அந்த வெந்த துவரம்பருப்பு தான் இப்போது கொட்டியிருக்காங்க அது மேலே. இப்போ மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் இல்லையா, அது அரைச்சாச்சு. அது விழுதாக வந்துடுச்சு. முதல்ல வருத்தம் பார்த்தீங்களா, அதுதான் மிக்சியில் அரைச்சி விழுதாக வந்தாச்சு. அதையும் இதில் கொட்டணும். ஸோ துவரம்பருப்பு 1/4 கப்பு குக்கரில் போட்டு தண்ணியை ஊற்றி ஒரு 5 விசில் வந்தோன்னே எடுத்தது நம்ம இதில் போட்டாச்சு. முதல்ல வறுத்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் மிக்சியில் போட்டு அதையும் விழுதாக்கி இதில் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்கணும். இது பாருங்க, பபிள்ஸ் வருது பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இது பண்ணுறது. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுவும் 80ஸில் பிறந்தவங்களுக்கெல்லாம் முருங்காவை பற்றி நல்லாவே தெரியும். ரொம்ப பவர், அயர்ன் சத்து, கால்சியம் சத்து நிறைஞ்சது. அடிக்கடி அதுவும் முருங்காய் சீசன். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா எங்கே பாரு முருங்காய் இருக்குது. நீங்கள் அழகாக வாங்கி இந்த தருணத்தில் பயன்படுத்திக்கங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது முருங்கைக்காய். ஃபுல் அயர்ன், இரும்பு சத்து நிறைந்தது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வேகணும். நினைவில் இருக்கட்டும், முதல்ல நாங்கள் அந்த இதை காட்டலை. துவரம்பருப்பு அதை 1/4 கப் போட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு 5 விசிலில் வேகணும். அதை வெந்ததை இங்கே கொட்டணும். மிக்சியில் வறுத்த விழுதையும் இதில் கொட்டணும். உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. முருங்காய் உடம்புக்கு சேரணுங்க. கண்ட அயன் மாத்திரையை நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அயன் வந்து இதோ கடவுளே கொடுத்துருக்காரு. ரொம்ப அற்புதமான ஒரு டிஷ் இது, முருங்காய் பொரிச்ச கூட்டு. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க. சான்ஸே இல்லை. எங்கள் வீட்டில் அடிக்கடி பண்ணுவோம். வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுவோம். அது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பண்ணுங்க. உடம்புக்கு நல்லது. நிறைய மருத்துவ பொருள் போயிருக்கு உள்ள. முடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா, இறக்கிட்டாங்க. இதுதான் முருங்காய் பொரிச்ச கூட்டு. சாதத்தில், சுடு சாதத்தில் சாப்பிட்டேங்க, வாவும்பிங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு. இப்போது அந்த தாளிதத்தில் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு அதில் கொட்டுறாங்க. நல்லா தாளிக்கிறாங்க. அவ்வளோதான், ரெடி. சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா அள்ளும்.
செஞ்சு பார்க்குறீங்களா எல்லாரும்?